ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் இம்மாதம் 17ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் பின்பு விரயஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் முற்பகுதி உற்சாகம் நிறைந்த மாதமாக அமையும். சோர்வுகள் நிறைந்த மாதமாக அமையும். பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். பேச்சிலே கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கி மிகவும் எச்சரிக்கை தேவை. வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலும் ராசியிலும் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொள்வார். 7ஆம் தேதியிலிருந்து சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. திருகுரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. பிற்பகுதியில் உங்களுக்கு சுப செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் சுகஸ்தானத்திலே விழுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். பூமி வீடு வாகனத்தால் ஆதாயம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடைகள் மூலமாக ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியரெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புண்ணியஸ்தானத்தை சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுகிறார்கள். உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அவர்களுடன் அனுசரித்து போவதே மிகவும் நல்லது. சத்துருஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சத்துருஸ்தானத்தை பகவான் பார்வையிடுகிறார். நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸ்தானத்திலே பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மனவிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டு தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பங்காளிகளுடன் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமத்து சனி அல்லவா, வேண்டியதில்லை.
ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. பார்வையில் இருப்பதால் நிகழ்வுகளை நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணபரப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்காலிகமாக எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்யாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதால் இருப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பு நிறைந்திருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றம் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இரட்டிப்பான வருவாய் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். மூத்த சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகளெல்லாம் வெற்றியை தரும். இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம், கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வழிபடுவது, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது தரும். நல்ல முன்னேற்றம் காண முடியும். ஏற்பட இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை நிலவும். இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.